God's name be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. It is a joy to be here with you this morning. இன்றைய காலையிலே உங்கள் மத்தியிலே இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். I have been hearing good things about the Trichy camp and it's a privilege to come and see what's happening. இந்த திருச்சி முகாமை குறித்ததான நல்ல செய்திகளை கேட்பதும் இன்றைக்கு அதிலே நான் பங்கெடுப்பதும் கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபையிலே நான் மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். As announced, the topic for this hour is intergenerational church worship. நாம் ஏற்கனவே இப்பொழுது சொல்லப்பட்டபடி நம்முடைய சபையிலே பல்வேறு விதமான தலைமுறை விசுவாசிகள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் குறிப்பிட்டோம். I have rephrased it as ancient roots modern worship. அதாவது இன்றைய நவீன கால ஆராதனையிலே ஆரம்ப காலத்திலே இருந்ததான வேர்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். Before we dive into the topic, let me say that worship is a very wide and deep topic, and what we are trying to do in this session is only to address a very limited, a very specific aspect which is regarding the church worship or congregational worship. அதாவது ஆராதனை என்று சொல்லும் பொழுது அது மிகவும் பரந்துபட்ட ஒரு தலைப்பாக காணப்படுகிறது. ஆகவே அந்த தலைப்பின் கீழாக குறிப்பிட்ட நிலைமையிலே ஒரு சபையாக நாம் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு முறையை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். Christian worship has a history of over 2000 years, and one question that godly men asked at various points in history is how God should be worshipped as a church. கிறிஸ்தவ ஆராதனை என்பது அதனுடைய வரலாறு ஏறத்தாழ 2000 வருடமாக காணப்படுகிறது. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆராதனை முறைகள் எப்படியாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். This was one among the two questions John Calvin asked in his essay on the necessity of reformation written back in 1543. அதாவது ஜான் கால்வின் என்று சொல்லக்கூடியவர் இரண்டு கேள்விகளை இப்படியாக முன்வைத்தார். He pinpointed two things in that article. அவருடைய அந்த கட்டுரையிலே இரண்டு காரியங்களை அவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டார். The source from which salvation comes, and two, the way in which God is to be rightly worshipped. அதாவது ஆராதனைக்குரிய அந்த ஒரு ஊற்றாக தொடக்கமாக ரட்சிப்பு ஆனது காணப்படுகிறது. இரண்டாவதாக அந்த ரட்சிப்பினுடைய அந்த ஆராதனை வெளிப்பாடானது சரியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். So this topic that we are discussing in this hour is a very important, very relevant topic, especially as the preferences and the taste of the new generation is way different from what it used to be for the old generation. பழைய தலைமுறையினருக்கு முன்பாக புதிய தலைமுறையினுடைய இந்த ஆராதனைகளானது அவர்களுடைய ருசிகளானது வித்தியாசமாக காணப்படுகிறது. Take a look at the people gathered here. There are people from at least 5 or 6 generations, starting from your generation beta all the way to the baby boomers or the silent generation. அதாவது இங்கே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மக்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 6 தலைமுறையினரை சந்தித்த மக்களாக நாம் இங்கே கூடி இருக்கிறோம். And when we are gathering as people from 5 or 6 generation, it is only natural that we have our different tastes, different preferences on singing style, on the taste about songs and the worship pattern. There is a possibility of having a conflict in our churches. அப்படியாக 5-6 தலைமுறையினராக நாம் சேர்ந்திருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு விதமான ருசிகளும் பாடலுடைய ரசனை தன்மைகளும் நாம் புரிந்து வைத்திருக்கிறபடியால் நம்முடைய ஆராதனையிலே அல்லது நம்முடைய செயல்பாடுகளிலே வித்தியாசம் வருவது சற்று இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. And that is precisely what is addressed here as the topic, intergenerational church worship challenges. ஆகவே நம்முடைய ஆராதனையிலே இப்படி பல தலைமுறையினர் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய இந்த காரியத்திலே வரக்கூடிய சவால்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். Now the question that is before us is, how do we bridge this gap between these generations? அப்படியாக இருக்கும் பொழுது இந்த தலைமுறையினருக்கு இடையாக நாம் எப்படியாக பாலத்தை வைத்து நாம் ஒன்றாக சேர்த்து இதை நாம் சிந்திக்க வேண்டும். To do that, we need to first understand what is the New Testament model of worship. ஆகவே அதற்காக புதிய ஏற்பாட்டிலே ஆராதனையினுடைய முறைகள் என்ன என்பதை முதலாவது படிக்க வேண்டும். Because only if we are able to understand the New Testament model of church worship, only then we will be able to derive principles from it
and that can guide our intergenerational worship challenges. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே ஆராதனை முறைகளானது எப்படியாக காணப்பட்டது என்பதை நாம் படிக்கும் பொழுது அதிலிருந்து நாம் பெறக்கூடிய சத்தியங்களை உண்மைகளை நாம் வைத்துதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் இடத்திலே நாம் எப்படியாக ஆராதிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை நாம் வகுக்க முடியும். So though the topic is intergenerational church worship challenges, I would like to spend a good portion of my time looking back at the historical and theological roots of Christian worship. That is why I redefined it as ancient roots and modern worship. ஆகவே தான் என்னுடைய தலைப்பை நான் இப்படியாக மாற்றி அமைத்தேன். பழைய காலத்திலே, அதாவது சபையினுடைய துவக்க காலத்தில் இருந்த ஆராதனை முறைகளுடைய வேர்களை வைத்துதான் நவீன காலத்திலே நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியம் என்பதை நான் சிந்தித்தேன். I'll be sharing 4 things, 2 points in the negative, 2 points in the affirmative concerning New Testament church worship practices. இந்த புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறையிலே 2 காரியங்கள் நேர்மறையாகவும் 2 காரியங்கள் எதிர்மறையாகவும் இருக்கக்கூடியதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Let me start with the negative things, or what the Bible does not tell us about corporate worship. நாம் ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்க கூடியதிலே எது சரியாக நாம் ஆராதிப்பதிலே கிடையாது, தவறுகள் இருக்கிறது என்பதை குறித்து முதல் 2 குறிப்புகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். One, the New Testament does not prescribe a binding pattern or a normative order for church worship. முதலாவதாக புதிய ஏற்பாடானது ஆராதனைக்கென்று அந்த வரிசை முறைகளை அது எந்த இடத்திலும் காண்பிக்கவில்லை. For a moment I want you to think about the worship pattern of the Lord's Day meeting in the church that you are part of. நீங்கள் சேர்ந்திருக்கிற, நீங்கள் அங்கம் வகிக்கிற ஆராதனை சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் அது வித்தியாசமானதாக இருக்கலாம். Just think about what's happening on Lord's Day. அந்த கர்த்தருடைய நாளிலே நடக்கக்கூடிய செயல்பாடுகளை உங்களுடைய மனதிலே நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். I do not know the pattern of every church in local church in Tamil Nadu, but I am sure that it should have about 5 or 6 common elements. அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சபையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையானது எப்படி இருக்கிறது என்று என்னால் வரையறுத்து கூற முடியாது. ஆனாலும் கூட 5-6 முக்கியமான பகுதிகளானது, அங்கங்களானது இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். Which are those elements? அப்படியானால் அந்த காரியங்கள் என்னென்ன? One, you'll have a worship time. முதலாவது, உங்களுக்கு பிரத்யேகமாக ஆராதனை நேரம் என்று இருக்கிறது. Second, you'll have a Lord's table. இரண்டாவதாக கர்த்தருடைய பந்தி என்பது இருக்கிறது. Third, you have the preaching of God's word. மூன்றாவதாக கர்த்தருடைய வசனத்தை வைத்து பிரசங்கிக்கக்கூடிய நேரமானது இருக்கிறது. Fourth, you have a time for offering or collection. நான்காவதாக காணிக்கை எடுப்பதற்காக இருக்கக்கூடிய பிரத்யேக நேரம். And 5, you'll have a fellowship meal or a communion meal, however you call it. ஐந்தாவதாக ஐக்கிய விருந்து என்று சொல்லக்கூடிய இந்த உணவு விருந்து காணப்படுகிறது. My question to you is, which out of these 5 elements of our Lord's Day meeting does not have a clear model or an instruction in the New Testament? இந்த 5 காரியத்திலே எதற்கு ஒரு சரியான ஒரு விளக்கமானது வேதாகமத்திலே கொடுக்கப்படவில்லை என்று நீங்கள் யோசிக்க கூடும். For Lord's Supper, we have a very clear instruction in 1 Corinthians chapter 11 and the other passages. கர்த்தருடைய பந்தியை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. For preaching, we read about the preaching in church gatherings in all through the Acts, starting from Acts 2:42, where it says they continued steadfastly in the apostles' doctrine. அவர்கள் உபதேசத்திற்காக ஞாயிற்றுக்கிழமையிலே அவர்களுடைய ஆராதனை நேரத்திலே இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலும், விசேஷமாக 2 அதிகாரம் 42 இலிருந்து அவர்கள் தினந்தோறும் உபதேச காரியத்திலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். Coming to offering, we have the pattern of collecting offering. We read in 1st and 2nd Corinthians, and again the act of taking special offerings in times of need. We read all that in Acts. காணிக்கைக்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2வது கொரிந்தியர் நிருபங்களிலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். தேவைப்படுமானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலங்களிலே குறிப்பிட்ட நிலைமைக்காக வேண்டி பிரத்யேக காணிக்கையானது சேர்க்கப்படுகிறதையும் அங்கே வாசிக்கிறோம். In Jude and in 1 Corinthians 11 and a few other passages we read about the love feast or the fellowship meal that the brothers had. யூதா நிருபத்திலும் மற்ற நிருபங்களிலே பார்க்கும் பொழுது ஐக்கிய விருந்தை குறித்து நாம் சொல்லப்படுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. But interestingly, there are no commandments or model given to us about the corporate worship time except for a few verses regarding songs. அதாவது ஒன்றாக நாம் சபையாக சேர்ந்து ஆராதிக்க கூடியதிலே
பாடல்கள் எப்படியாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு தெளிவான வசனங்கள் நாம் எங்கும் பார்க்க முடிவதில்லை. During our corporate worship time, we usually encourage the brothers to raise their voice and individually worship the Lord. பொதுவாக நாம் இப்படியாக ஆராதிக்கும் பொழுது சகோதரர்கள் எழுந்து சத்தமாக அவர்கள் ஆராதனையை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் உற்சாகப்படுத்துகிறோம். And the phrase scholars used to refer to this kind of worship practice is extemporaneous thanksgiving, which is referring to the offering of spontaneous or unscripted praises and thanks to God. அதாவது அவர்கள் இப்படியான ஆராதனையிலே எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் எழுந்து ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாடை குறித்து நாம் சிந்திக்கிறோம். That is not a term that I coined, it is a phrase that I borrow from the translators of Didache who has used this term. இந்த ஒரு வார்த்தையானது முன்னேற்பாடு இல்லாமல் அவர்கள் தானாக முன் வந்து ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு காரியமானது இந்த வேதாமத்தினுடைய விளக்கமாக அல்லது செயல்பாட்டை தொகுத்து இருக்க டிடாக்கே என்று சொல்லக்கூடியதிலே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க முடியும். So again in the New Testament we do not have a clear model or a worship practice that we can see defined for the church meetings. இந்த ஆராதனைக்கென்று பிரத்யேகமாக இப்படியான செயல்பாடுகள் என்று சொல்லி எழுதப்பட்ட பகுதிகளாக நாம் ஓரிடத்திலே வாசிப்பதில்லை. But there is one verse which indirectly support this practice, though it is kind of debatable. ஆனால் இப்படியான ஒரு குழப்பம் சார்ந்த நிலைமையிலே இருக்கும் பொழுது ஒரு வசனமானது நமக்கு மிக தெளிவான காரியத்தை விளக்கி கூறுகிறது. Which verse is that? என்ன அந்த வசனம்? 1 Corinthians 14 verse 16 and 17. Probably one of you can quickly read that. முதல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 14வது அதிகாரம் அதனுடைய 16வது 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. Yeah, we know that if you read from the beginning of the chapter, we know the context there is about tongues. இந்த அதிகாரத்தை நாம் ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்நிய பாஷையை குறித்ததான காரியங்களை இங்கே விளக்கி கூறுகிறார். But there are some who consider this verse as a valid reference for the extemporaneous thanksgiving because it specifically talks about the practice of giving thanks and the church responding to it by saying amen. அதாவது ஒரு தற்செயலாக தானாக முன்வந்து ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இங்கே அவர் இப்படியாக ஒழுங்குபடுத்தி பேசுகிறார். Well, if you want to consider that verse in that way, that is fine, but even then Paul does not give further details or instructions regarding this matter in his letters. அவருடைய பவுலுடைய இந்த நிருபங்களிலே எப்படியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலைமையிலே காணப்பட வேண்டும் என்பதை ஒன்றின் கீழ் ஒன்றாக பவுல் எழுதவில்லை. Now if the Spirit of God wanted to who gave even the very minute details in the Old Testament regarding the Jewish priestly robe or the minute details regarding the Lord's table, how it should be practiced, if the Holy Spirit wanted us to follow a particular pattern, an order of worship in our meetings, He would have definitely revealed to us in the last 2000 years. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களிலே சிறு சிறு காரியங்களையும் கயிர்களையும் அதனுடைய தூண்களையும் குறித்து கர்த்தர் விளக்கி சொல்லக்கூடிய அதே தேவன் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த காரியங்களை அவர் நிச்சயமாக எழுதியிருப்பார் அல்லவா? எழுதாமல் அவர் விட்டிருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். So something that we can conclude looking at the New Testament scriptures is that the New Testament does not prescribe a binding pattern or a normative order for church worship. ஆகவே புதிய ஏற்பாடானது ஆராதனைக்கென்று பிரத்யேகமாக 1 2 3 என்று சொல்லி வரிசைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே ஆராதனை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் சொல்லவில்லை. Now since the word of God is silent on this matter and since the apostles did not insist on following a standardized practice or a pattern, I believe there is some amount of freedom to decide how the congregation should execute or have this time of corporate worship. புதிய ஏற்பாடானது இந்த ஒரு ஆராதனை காரியங்களிலே அது அமைதலோடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களும் கூட அவர்கள் இப்படியாக முறைகள் தான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களும் தீர்க்கமாக சொல்லவில்லை. அப்படியானால் ஆராதனைக்கென்று நாம் சபையாக சேர்ந்து ஆராதிப்பதற்கென்று சில சுதந்திரம் இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். But that freedom should be aligned with the principles that we
see in God's word. ஆனால் இந்த சுதந்திரமானது வேதாகமத்தினுடைய சட்டதிட்டங்கள் அடிப்படையிலே விதியின் அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். So the first truth that I want to share with you is that the New Testament does not prescribe a binding order regarding church worship services. முதலாவது நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆராதனைக்கென்று இப்படியான அந்த நிகழ்ச்சி நிரல்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாடு குறிப்பிடவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். The second truth that I want to state in the negative is that the early church did not consider the Lord's Day meeting as a worship meeting. அதாவது ஆரம்ப காலத்திலே முதல் நூற்றாண்டு சபையானது விசுவாசிகளானது கர்த்தருடைய நாளை ஆராதனை நாள் என்று பிரத்யேகமாக பிரித்து வைக்கவில்லை என்பதை நாம் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். One of the common synonyms for the Lord's Day meeting in our times is worship meeting. முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை நாள் என்று சொல்லி கர்த்தருடைய பந்தி நாளை நாம் குறிப்பிடுகிறோம். I don't know if you have that usage in Tamil, but in Malayalam we say Aradhana Yogam. அதாவது மலையாளத்திலே ஆராதனை நாள் என்று சொல்லி சொல்வார்கள். புதிய நம்முடைய தமிழிலும் கூட ஆராதனை நாள் என்று சொல்லி தான் நாம் அழைக்கிறோம். The practice of considering Lord's Day meeting as church meeting is, or that practice is relatively new or modern, which started post-Reformation, probably towards the 18th century. 18வது நூற்றாண்டுக்கு பின்பாக மறுமலர்ச்சியினுடைய காலத்திற்கு பின்பாக தான் ஆராதனைக்கென்ற நாள் என்று சொல்லி அவர்கள் பிரித்து அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். If I'm not wrong, it was the Methodists who started using this phrase more often, and then it was later adopted by the others, the Baptist brethren and the other churches. மெத்தடிஸ்ட் சபையை சார்ந்தவர்களோ அல்லது பேப்டிஸ்டோ அல்லது சகோதர ஐக்கியத்தை சார்ந்த நபர்களோ அவர்கள் இப்பேற்பட்ட வார்த்தையை அவர்கள் கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி நான் கருதுகிறேன். But if you look at the scriptures, or if you look at the available documents from the 1st and the 2nd century, the writings such as the Didache, the Lord's Day meeting was largely referred to as Eucharist, or Eucharist meeting in particular, and generally it is referred to as ecclesia. அதாவது அந்த கர்த்தருடைய பந்திக்காக ஆராதனைக்காக கூடி வருகிற அந்த ஒரு நாளை அவர்கள் ஆராதனை நாள் என்று குறிப்பிடாமல் அவர்கள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லிதான் அவர்கள் பொதுவாக அழைத்தார்கள். அதை முதல் நூற்றாண்டு 2வது நூற்றாண்டிலே சபை வரலாறை எழுதின ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அப்படியாக குறிப்பிட்டார்கள். Eucharist was the commonly used Greek word for Lord's Supper. யூகாரியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரேக்க வார்த்தையானது கர்த்தருடைய அப்பப்பந்திக்கான கர்த்தருடைய பந்திக்கான ஒரு வார்த்தையாக உபயோகப்படுத்தப்பட்டது. There is a reason why they call the Lord's Day meeting as Eucharist meeting, because as we read in Acts and the other passages, it was the practice of the early church to gather on the first day of the week to break bread. எதற்காக இந்த வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் என்றால், வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிற பந்தி நாளாக அதை அனுசரித்தபடியால் அப்படியாக அழைத்தார்கள். But then there is a problem here. அப்படியாக இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையானது இங்கே வருகிறது. The word Eucharist in Greek does not mean Lord's Supper. ஆனால் கிரேக்க வார்த்தையிலே யுகாரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது கர்த்தருடைய பந்தி என்ற அர்த்தத்திலே அது குறிப்பிடப்படவில்லை. The word Eucharist comes from the Greek word Eucharistia, meaning thanksgiving. யுகாரிஸ்டியா என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தையினுடைய பின்னணியினுடைய அர்த்தம் என்னவென்றால் நன்றி உரைத்தல், நன்றி அறிவித்தல் என்று சொல்வதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். It came from, that usage came from the verse from 1 Corinthians 11:24, where it says that when they had given thanks, or when they had Eucharistesas. அதாவது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகவே அந்த வார்த்தையினுடைய ஒரு பின்னணியிலே இதை அவர்கள் உபயோகப்படுத்தி இருக்கலாம். Christians started referring the Lord's Day meeting or the Lord's Supper meeting as a Eucharist meeting because the act of giving thanks or act of worship was so central to the breaking bread ceremony. ஆகவே இந்த அந்த ஆராதனை நாள் என்று அவர்கள் சொல்லுவதற்கான காரணம்
அவர்கள் தேவனுக்கு தேவனுடைய செயல்களுக்கு நன்றி அறிவிக்கக்கூடிய நாளாக அதை பிரத்யேகமாக பயன்படுத்தினபடியால் அப்படியாக உபயோகப்படுத்தினார்கள். And that is why many scholars who have researched on this conclude that the verse that we read earlier from 1 Corinthians 14 verse 16 and 17 is referring to the practice of thanksgiving in the connection with the Lord's table. ஆகவே தான் இந்த 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அதனுடைய 16 17வது வசனத்திலே இந்த ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அவர்கள் எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுது இது ஆராதனைக்கென்று கர்த்தருடைய பந்தி நாளாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். And this argument is largely supported by two other reasons. இது சரியாக இருக்கும் என்று சொல்லி இரண்டு காரணங்களுக்காக அவர்கள் எப்படியாக வாதிடுகிறார்கள். One, the songs of the first century were largely Christology songs. முதலாவதாக அவர்களுடைய பாடலிலே அதிகமாக கிறிஸ்துவை பற்றின பாடலாகத்தான் அவர்கள் அதிகமாக பாடினார்கள். If you look at the songs recorded in the New Testament, none of those songs are about the protection, providence or the blessings that we often sing about in our church meeting. It is all songs about Christ. அதாவது அவர்களுடைய பாடல்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து, கர்த்தருடைய வழிநடத்தலை குறித்து, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பாடவில்லை. மாறாக கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய செயல்பாட்டை குறித்தும் தான் அவர்கள் பாடினார்கள். You look at, I don't have time to go through the reference. You look at the songs mentioned in Philippians, Colossians, Ephesians, 1 Timothy, 2 Timothy. They are all talking about Christ and Christology. எபேசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், தீமோத்தேயு, 1 தெசலோனிக்கேயர் இப்பேற்பட்ட நிருபங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அந்த பாடலானது கிறிஸ்துவை பற்றின ஒரு பாடலாக, அவரை மையப்படுத்தின பாடலாக அமைந்திருந்தது. There is one more supporting reason. இரண்டாவதாக இன்னொரு ஒரு காரணம் இருந்தது. It is that the only mention of the practice of this extemporaneous thanksgiving outside the Bible is in Didache, and that is specifically mentioned in the context of the Lord's Supper. அதாவது கர்த்தருடைய நாளை குறித்து வரும் பொழுது தற்செயலாக தானாக முன்வந்து ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்திலே அவர்கள் கிறிஸ்துவை பற்றி தான் பாடினார்கள் என்று சொல்லி முதல் நூற்றாண்டு, இரண்டாவது நூற்றாண்டு வரலாற்று ஆசிரியர்கள் சபையினுடைய செயல்பாட்டை குறித்து எழுதியிருந்தார்கள். So if you ask the question, did the early church had a worship time? The answer is yes. முதலாவது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. முதலாவது இரண்டாவது நூற்றாண்டிலே பிரத்யேகமாக கர்த்தருடைய பந்திக்காக ஆராதனை நாள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்தார்களா என்று கேட்டால் ஆம், நிச்சயமாக ஒதுக்கி வைத்தார்கள் என்று சொல்லி நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். But it was a Christ-centered worship. ஆனால் அந்த ஆராதனை முறையானது கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு ஆராதனையாக காணப்பட்டது. Ralph P. Martin in his book Worship in the Early Church, he concludes this way. He says, the Christ-centered nature of Christian worship is one of the most clearly attest facts of the New Testament literature. அதாவது கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு ஆராதனை முறைதான் அது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு மிகவும் ஆணித்தரமாக ஆராதனை என்று நாம் சொல்ல முடியும் என்று சொல்லி ஒரு ஆசிரியர் இப்படியாக எழுதுகிறார். So that is the pattern of New Testament worship that we see in God's word and also in the early documents that are available. புதிய ஏற்பாட்டிலே ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதைத்தான் வலியுறுத்துகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. Now let us move to the principles that we can draw from in the context from what we discussed so far and in the context of intergenerational church worship. இப்படியாக பல்வேறு விதமான தலைமுறையினர் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய இந்த ஆராதனைக்கு என்று சில ஒழுங்குமுறைகளை இந்த பின்னணியோடு நாம் வேதாகமத்திலிருந்து எடுத்து நாம் படிக்க வேண்டும். Two principles regarding intergenerational church worship. இப்படியாக பல தலைமுறையினர் சேர்ந்து ஆராதிக்கக்கூடியதிலே இரண்டு மிக முக்கியமான சத்தியங்களை, விதிகளை நாம் கையாள வேண்டியது அவசியம். One, முதலாவது, the expressions of worship can evolve and change, but the foundation must remain unchanged. அதாவது ஆராதனையினுடைய வெளிப்பாடுகளானது வித்தியாசப்படலாம், ஆனால் அதனுடைய அஸ்திபாரமானது, ஆராதனையினுடைய அஸ்திபாரமானது எவ்விதத்திலும் மாற்றி அமைக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். What we need to understand here is the evolving nature of corporate worship. இந்த ஒரு சபையாக கூட்டு ஆராதனையிலே சில வளர்ச்சிகள், பரிணாமங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. As I said earlier, the Bible does not give us a normative pattern of worship, and therefore from the first century onwards the worship has evolved. அதாவது வேதாகமமானது, புதிய ஏற்பாடானது ஆராதனைக்கென்ற நிகழ்ச்சி நிரலை கொடுக்கவில்லை. ஆனாலும் கூட
இந்த முதல் நூற்றாண்டிலிருந்து நாம் இன்றைக்கு வரைக்கும் இருக்க நூற்றாண்டிலே பார்க்கும் பொழுது ஆராதனையினுடைய வளர்ச்சியானது பரிணாமங்களானது மாறி இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Take for example the usage of musical instruments in church worship. பொதுவாக நாம் புரிந்து கொள்வதற்காக நம்முடைய ஆராதனையிலே நாம் இசை கருவிகளை பயன்படுத்தக்கூடிய காரியங்கள். All through the early part of the church history, musical instruments were considered as pagan and they banned it. முதல் நூற்றாண்டுகளிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த இசை கருவிகளானது தேவனுக்குரிய ஒரு ஆராதனையினுடைய அங்கமாக அதை அவர்கள் வைக்கவில்லை. மாறாக இது ஒரு தேவன் அல்லாத மக்களுடைய ஆராதனையினுடைய வழிமுறை என்று சொல்லி இசை கருவிகளை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். That is why we do not have any mention or any record or instruction regarding this usage of as the early Christians use instruments in the word of God. ஆகவேதான் இந்த இசை கருவிகளை குறித்ததான எந்த ஒரு காரியத்தையும் ஆராதனையினுடைய பின்னணியிலே சொல்லப்பட்ட வசனங்களிலே நாம் காண முடிவதில்லை. Even the Reformation leaders like John Calvin and Zwingli were totally against the usage of instruments in the church, and you look now, we are singing with keyboard, other instruments, because things have evolved in the past and nobody has a question anymore about it. மறுமலர்ச்சியின் காலத்திலே ஜான் கால்வின் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமையான தேவ பக்தரும் கூட இசை கருவி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை அவர் கொண்டிருந்தவராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட இசை கருவிகளை வைத்து நாம் தேவனை ஆராதிக்கிறோம். Let us now come to our context. நம்முடைய பின்னணிக்கு நாம் கடந்து வருவோம். Right now in our churches we have a corporate worship pattern where we start with singing a few songs and then we read a psalm and then somebody shares from it and then we take time for praise and thanksgiving. நம்முடைய ஆராதனையிலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது சில பாடல்களை நாம் பாடுகிறோம், வேதாகமத்தை வாசிக்கிறோம், சகோதரர்கள் இருந்து அதிலிருந்து தியானத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு பின்பாக கர்த்தருடைய பந்திக்கான நேரத்தை நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்காக ஸ்தோத்திரத்துக்கான நேரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். It is important to understand that the pattern that we follow is not a divinely inspired pattern, but it is an evolved pattern. அதாவது நாம் கையாளக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒழுங்குமுறையானது தேவன் வெளிப்படுத்தின ஒழுங்குமுறையாக வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கவில்லை. ஆனாலும் இது பரிணாமத்திலே வளர்ச்சி அடைந்த ஒரு ஆராதனை நிகழ்ச்சி நிரலாக காணப்படுகிறது. Now, does that mean that this is unbiblical or wrong? அதாவது நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்றால் இது வேதத்திற்கு புறம்பானது என்றும் வேதத்திற்கு எதிரான ஒரு காரியம் என்றும் நான் இங்கே சொல்ல வரவில்லை. No, it only means that it is evolved. நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்றால் ஆராதனையானது பரிணமித்திருக்கிறது என்பதை நான் காட்டுகிறேன். A.W. Smith in one of his books says this way: the church was cradled in Judaism and borrowed many of its forms of worship from the temple and the synagogue. அதாவது இந்த ஆராதனையை குறித்து ஒரு W.S. ஸ்மித் என்று சொல்லக்கூடிய நபர் இப்படியாக சொன்னார், இந்த ஆராதனையானது யூத மார்க்கத்தினுடைய பின்னணியிலிருந்து இது வந்திருக்கிறது, ஜெபாலயத்தினுடைய பின்னணியிலிருந்து அதனுடைய நிகழ்ச்சிகளானது வந்திருக்கிறது என்று சொல்லி அவர் அடையாளப்படுத்தினார். It was the practice of the synagogue worship to start the service by singing a psalm of praise, because it was written in Talmud that man should always first utter praises and then pray. So that was their binding principle. அதாவது ஜெப ஆலயத்திலே ஆராதனையானது எப்படியாக இருக்கும் என்றால் முதலாவது அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள், அதற்கு பின்பாக தான் அவர்கள் ஜெபங்களை வேண்டுதலை ஏறெடுப்பார்கள். சோவே அந்த பின்னணியில் இருந்து தான் இந்த ஆராதனைகளானது மருவி வந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். I don't know if you have noticed this, whenever Apostle Paul is writing about songs, there is an order in which he follows in those writing when he is talking about the usage of hymns, teachings and tongues. ஆகவேதான் பவுல் தன்னுடைய நிருபத்திலே ஆராதனை குறித்த காரியங்களை அவர் பேசும் பொழுது இந்த ஜெபாலயத்தினுடைய காரியங்களை அவர் சேர்த்து எழுதக்கூடிய அந்த சங்கீதங்கள், கீதங்கள், பாட்டுகள் என்று சொல்லி அதை அவர் உபயோகப்படுத்தி பேசக்கூடியதை நாம் நிருபங்களிலே பார்க்கிறோம். In all the three passages, Ephesians 5:19, Colossians 3:16 and 1 Corinthians 14:26, he follows a particular order, and in each of these verses it starts with psalms and then followed by hymns, songs and revelation tongues, etc. நாம் எபேசியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனம், கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 16வது வசனம், இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது முதலாவது சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள் என்ற இந்த ஒழுங்கின் அடிப்படையில் அவர் பேசுவதற்கான பின்னணி
அது ஜெப ஆலயத்தினுடைய ஒரு ஒழுங்குமுறையாக காணப்பட்டதை அவர் எடுத்து கையாளுகிறார். Why does he place psalms at the starting of the list? Not once, but in all these letters, because எதற்காக பவுல் முதலாவது சங்கீதத்தை அவர் வைக்கிறார் என்ற காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Because it was the Jewish custom to start the service with a psalm, and that naturally flowed out of Apostle Paul. ஆகவே யூதர்களுடைய கலாச்சாரம் முதலாவது சங்கீதங்களை அவர்கள் பாடக்கூடியவர்களாக இருந்ததனாலே பவுலும் கூட முதலாவது எழுதும் பொழுது சங்கீதம் என்று சொல்லி அவர் அதை குறிப்பிடுகிறார். But then psalm was a song for them, and it did not follow like as we do. It did not follow with a preaching and then followed by an extemporaneous praise and thanksgiving. நாம் உபயோகப்படுத்துகிற மாதிரி சங்கீதத்தை அவர்கள் உபயோகப்படுத்தவில்லை. நாம் அதை எடுத்து பிரசங்கமாகவோ தியானமாகவோ நாம் கையாளுகிறோம். But is there anything wrong in doing that? அப்படி நாம் செய்தால் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று கேட்டால் no, because the principle that Apostle Paul himself lays in the other verses is that give thanks always to the God the Father in the name of our Lord Jesus Christ. So that is the binding principle that we see there. அப்படி செய்தால் தவறா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் பாடுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை நாம் எடுத்து கையாளுவதிலே எந்த விதமான தவறும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். Now the intergenerational question here is, can the order of our worship service be changed to accommodate the preferences or the taste of the young generation? அதாவது நம்முடைய ஆராதனையிலே புதிய தலைமுறையினருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப சில காரியங்களை முன்னும் பின்னுமாக மாற்றி அமைக்கலாமா என்ற ஒரு கேள்வியானது நமக்கு சாதாரணமாக எழுகிறது. If the younger generation had a suggestion on adding an element to the corporate worship time, or removing an element or modifying element, should we accommodate such requests? ஒருவேளை புதிய தலைமுறையினர் சில ஆராதனையிலே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எடுத்துவிட்டு சில காரியங்களை புதியதாக சேர்க்கலாம் என்று சொன்னால் அப்படி நாம் செய்யலாமா? The principle that should guide us in this situation is what we stated earlier. The expressions of worship can evolve and change, but the foundation should remain unchanged. நான் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய ஆராதனையினுடைய வெளிப்பாடுகளானது மாறி இருக்கலாமே ஒழிய அந்த ஆராதனையினுடைய அஸ்திவாரங்கள் அதனுடைய கோட்பாடுகளானது எவ்விதத்திலும் மாற்றி அமைக்க கூடாது. If the suggestion to make a change in the corporate worship time is based out of the principles of God's word, I believe we should be willing to accept and make the changes. If the suggestions are based on God's word. ஒருவேளை அந்த புதிய தலைமுறை விசுவாசிகள் அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் வேதாகமத்தின் அடிப்படையிலே எதையாவதும் கருத்துக்களை சொன்னால் அது வேதாகமத்தின் அடிப்படையிலே இருந்தால் நிச்சயமாக அதை நாம் எவ்வித தயக்கமும் இன்றி மாற்றி அமைக்கலாம். If we are not willing to evolve and change, we are no different from the traditionalists who resist any change on the matters that were passed on to them. அதாவது பழைய காலங்களிலே உண்டான அந்த ஒரு நிகழ்ச்சியை எவ்விதத்திலும் நாம் மாற்றக்கூடாது என்ற நிலைமையிலே நாம் காணப்படக்கூடாது. But at the same time, if you are going to change the church practices on and off now and then based on the suggestions on the congregations, now that will be a disaster, because people's liking keep changing and we will have to keep changing the church service. So there has to be a balance, there has to be consistency, and all of this comes down to the foundations of God's word. அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் சரியாக இருக்கிறது என்று சொல்லி அடிக்கடி நாம் ஆராதனை காரியங்களை ஒன்றாக சபையாக சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஒரு மாதிரி அடுத்த மாதம் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி நாம் அமைத்தால் அது ஒழுங்குமுறையாக காணப்படாது. எனவே நம்முடைய மாற்றி அமைத்தலுக்கும் ஒரு சீரான நிலைமை காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Let me share one last principle in the affirmative, the second one. இரண்டாவதாக இதனுடைய இன்னொரு ஒரு குறிப்பையும் கூட இதனோட சேர்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். Church worship must be participatory than vicarious, and should maintain a balance of the old and the new songs. அதாவது சபையாக சேர்ந்து ஆராதிக்க கூடியது என்பது எல்லாரும் சேர்ந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்பட வேண்டுமே ஒழிய ஒருவர் இருவர் மட்டும் செய்ய வேண்டும் என்ற நிலைமையிலே ஆராதனையானது காணப்படக்கூடாது. As we said earlier, those three verses, Ephesians 5:19, Colossians 3:16,
1 Corinthians 14:26, it talks about the practice of using songs in church gatherings. எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம், கொலோசியர் 3:16, 1 கொரிந்தியர் 14:16 இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சபையினுடைய ஆராதனையிலே பாடல் காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். If you look at these verses, there are two things that you can notice. இந்த வசனங்களை நாம் கவனிப்பாக நாம் உற்று நோக்கும் பொழுது சில காரியங்களை நாம் இரண்டு காரியங்களை கவனிக்க முடியும். One, the participatory nature of worship. முதலாவது சபையினுடைய ஆராதனையிலே எல்லாரும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறையானது காணப்பட வேண்டும். We see there phrases such as each of you has a psalm, and it says speaking to one another in psalms, hymns. So all this tells us that the early church worship was not vicarious but participatory. அதாவது இந்த ஆராதனையிலே ஒருவர் பின் ஒருவராக ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே ஒழுங்குபடுத்துகிறார். அதாவது முதல் நூற்றாண்டு சபையினுடைய ஆராதனை என்பது யாரோ ஒருவர் மட்டும் ஆராதிக்கட்டும் என்று சொல்லப்பட்ட நிலைமையிலே அங்கே அவர்களுடைய ஆராதனை இல்லை, மாறாக அனைவரும் பங்கெடுத்த ஒரு ஆராதனையாக காணப்பட்டது. As we read in 1 Peter, we are the holy priesthood, and therefore we do not have a vicarious worship system like the Roman Catholics or the other denominations, but it is still good to ask and evaluate our church meetings and ask the question, how participatory is our worship time? 1 பேதுரு 2வது நிருபத்தினுடைய 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் அவரால் அழைக்கப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக காணப்படுகிறபடியால் நம்முடைய ஆராதனையிலே எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும் என்ற நிலைமையிலே நாம் காணப்பட வேண்டும். மாறாக சில நபர்கள் மட்டும் ரோம கத்தோலிக்கமோ அல்லது மற்ற சில சபை சார்ந்தவர்கள் செய்வதை போல சில நபர்கள் மட்டும் செய்ய வேண்டும் என்ற நிலைமையிலே நம்முடைய சபையாக சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய அந்த நாள் நிகழ்வானது காணப்படக்கூடாது. A few years back in one of our churches in Bangalore, we noticed that the time set apart for extemporaneous Thanksgiving was becoming more and more silent. ஆராதனையினுடைய நாளிலே பார்க்கும் பொழுது தற்செயலாக ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வில் என்னுடைய நேரங்களானது மிகவும் அமைதலோடு கடந்து செல்வதை பெங்களூரிலே நாங்கள் காண முடிந்தது. And to address this, we held an open discussion, and many youngsters opened up and shared their concerns. அப்படியாக அந்த அமைதலாக இருக்கக்கூடிய நேரத்தை குறித்து நாங்கள் ஒரு கலந்தாய்வை வைத்தோம். அப்பொழுது அநேக புதிய தலைமுறை சேர்ந்த இளம் வாலிபர்கள் சில காரியங்களை எங்களுக்கு முன்பாக எடுத்து வைத்தார்கள். And many of them said that all through their childhood they were with the parents in Kerala and other places, and they were forced to give thanks in this time because of the pressure of the parents. அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அதிகமான மக்கள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோட எங்களுடைய வீடுகளில் இருந்த பொழுது எங்களை கட்டாயமாக இந்த நேரத்திலே நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை கட்டாயப்படுத்தினார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். And they were very uncomfortable with this format of extemporaneous Thanksgiving because many of them were introverts. அநேகர் இப்படியாக ஆராதிப்பதற்கு தானாக முன் வந்து ஆராதிக்கக்கூடிய காரியத்திலே அவர்கள் செய்யாமல் இருந்ததற்கான காரணம் அவர்கள் மிகவும் பரந்துபட்ட நிலைமையிலே பழகக்கூடிய நபர்களாக காணப்படவில்லை. ஆகவே நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். Now the question is, what steps will our church take to address the concerns of this new generation? ஆகவே சபையானது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து வரும் பொழுது என்ன ஒரு காரியத்தை இதற்காக மாற்றி அமைப்பதற்காக முன்னெடுத்தது என்பதை நாங்கள் சிந்தித்தோம். Will we just say that in Psalm 22 it says David worshiped God in the assembly and therefore you should also do that and write them off? நாங்கள் சங்கீதம் 22வது சங்கீதத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படியாக அவர் ஆராதித்தார், ஆகவே நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் எடுத்துரைத்தோம். And the net result of such insensitive responses is that our corporate worship time becomes more vicarious and not participatory, especially for the young generation. ஆகவே இந்த காரியத்தை நாங்கள் எடுத்து வைத்த பொழுது எங்களுடைய சபையினுடைய ஆராதனையினுடைய காரியமானது அது மிகவும் மாற்றப்பட்டதாக காணப்பட்டது. ஒருவர் இருவர் மட்டும் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமை போல் அல்லாமல் தானாக முன்வந்து ஆராதிக்கக்கூடிய நிலைமையானது வந்தது. Now when we look back to those three verses that we stated earlier, there is another truth that we learn from it. இந்த மூன்று வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இரண்டாவதாக நாம் காணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், it is that the church
worship should embrace variety of song forms and genres. அதாவது இந்த ஆராதனையிலே பல விதங்களிலே பாடல்களானது பாட வேண்டும், பல மக்களுடைய ரசனைகளுக்கு ஏற்பவும் பாட வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. Going back to those verses from Ephesians 5 and Colossians 3, we read about three types of songs there. அங்கே எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனம், கொலோசியர் 3:16 இந்த இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது மூன்று விதமான பாடல்களானது ஆராதனையிலே பாடப்பட்டதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். One we read about psalms, முதலாவதாக சங்கீதங்கள், which is commonly accepted. It is referring to the book of Psalms in the Old Testament scriptures. அதாவது பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புத்தகமாக எதையெல்லாம் கருதினார்களோ அதை அவர்கள் பாடலாக வைத்து பாடினார்கள். And then we read about hymns, இரண்டாவதாக கீர்த்தனைகள், which is referring to a more formal or well structured songs exalting God. தேவனை பற்றி அவருடைய குணாதிசயத்தை பற்றி பண்பை பற்றி தெளிவாக எடுத்துரைத்த சில பாடல்களை பாடினார்கள். And then we read about the spiritual songs. அடுத்ததாக பார்க்கும் பொழுது தமிழில் ஞான பாட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம், அல்லது ஆவிக்குரிய பாடல்கள் என்று சொல்லி நாம் பாட முடியும். Which is considered as more contemporary songs, which are spontaneous songs prompted by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தங்கள் பரிசுத்தவான்களை ஏவுகிற அடிப்படையிலே தற்செயலாக தானாக முன்வந்து பாடக்கூடிய சில பாடல்களை அந்த ஆராதனையிலே அவர்கள் பாடினார்கள். Now Paul could have just said sing songs and make melody in your heart, but instead he specifically mentions three different genre of songs, and we see that he repeats them in multiple times in his letters. பவுல் நீங்கள் உங்களுடைய ஆராதனையிலே ஒழுங்காக பாடுங்கள் என்று சொல்லி அவர் பொதுவாக அவர் குறிப்பிடாமல் மூன்று விதமான பாடல்களை அவர் திரும்ப திரும்ப தன்னுடைய நிருபங்களிலே அவர் எழுதி இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். And it shows his intent to highlight the variety and breadth in singing. ஆகவே பாடலிலே பல விதமான ருசிகளும் ரசனைகளும் சேர்ந்து கர்த்தருடைய சுபாவத்தை பாட வேண்டும் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Now coming to our context, we need to apply the same principle in our church worship. ஆகவே இந்த ஒரு கோட்பாட்டை நம்முடைய சபையினுடைய ஆராதனையிலும் நாம் பயன்படுத்த வேண்டும். Our Lord's Day meeting should have a balanced mix of these three genres. ஆகவே நம்முடைய சபையினுடைய ஆராதனையிலும் கூட இப்பேற்பட்ட விதமான மூன்று விதமான பாடல்களுடைய காரியங்களை நம்முடைய ஆராதனை பாடல்களிலே கலந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்துகிறேன். How do we do that? அப்படியானால் எப்படி நாம் அதை செய்ய வேண்டும்? Go back to the same what Paul says, one use Bible in singing, or particularly the Psalms. பவுல் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நேராக வேதாகமத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். முதலாவது வேதாகமத்தின் காரியங்களை நாம் எடுத்து பாடலாம். To include hymns from the past. அதாவது கடந்த காலத்திலே எழுதப்பட்டிருக்கிற பாடல்களை எடுத்து நாம் பாடலாம். 3 include contemporary songs. மூன்றாவதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எழுதின பாடல்களை நாம் பாடலாம். But coming to the contemporary songs, I would say we need to be a little more careful. இன்றைக்கு எழுதக்கூடிய மக்கள் எழுதக்கூடிய பாடல்களை குறித்து நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்திருங்கள். And the reason for that is the old hymns, they have passed the test of time, and therefore it is safe to include such songs in our singing. பழைய நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த நபர்களுடைய பாடல்களை நாம் எடுக்கும் பொழுது அதனுடைய உபதேச சார்ந்த காரியங்களானது அது பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Every song, whether it's new or old, it passes through 3 tests, which is a test of time. அதாவது ஒரு பாடல் என்பது மூன்று விதமான பரிசோதனைக்குள்ளாக உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். One is a doctrinal test. முதலாவதாக உபதேசம் சார்ந்த பரிசோதனையானது ஒரு பாடல் கடந்து சென்றிருக்கிறது. Is the song doctrinally sound and content rich? இது உபதேச ரீதியிலே இது சரியானதாக, இது கோட்பாடு ரீதியிலே வேதத்திற்கு ஒத்து காணப்படுகிறதா என்ற ஒரு பரிசோதனைக்குள்ளாக கடந்து செல்கிறது. Second is the melody test. இரண்டாவதாக அதனுடைய மென்மையான தன்மை, பாடலுடைய ராகங்கள். Does the tune transcend cultural trends and be acceptable across generations? அதாவது அதனுடைய இசைகளானது, அதனுடைய அந்த பாடலுடைய தன்மைகளானது அது ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலைமையிலே அமைந்திருக்கிறதா, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில அது அமைந்திருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். And 3 is testimony test. மூன்றாவதாக அந்த பாடலுடைய சாட்சி தன்மை. Is the songwriter's life and testimony consistent with the faith that he professed through the songs? அந்த பாடலை எழுதின அந்த ஆசிரியருடைய சாட்சியானது, அவருடைய வாழ்க்கையானது
வேதாகமத்தின் அடிப்படையிலே அவர் இருந்திருக்கிறாரா என்பதை நாம் மனதிலே வைத்துதான் அந்த பாடலுடைய பரிசோதனையானது நிறைவு பெறுகிறது. The reason why we sing old hymns in English like the Amazing Grace or All Lord My God is because, or the other Tamil songs, is because it has passed the test of time. அதாவது ஆங்கிலத்தில் அமேசிங் கிரேஸ் அல்லது தமிழிலே பல்வேறு விதமான ஆராதனை பாடல்களை நாம் பாடும் பொழுது அது இப்பேற்பட்ட பல்வேறு விதமான சோதனைகளை கடந்திருக்கிறது, பரிசோதனைகளை கடந்திருக்கிறது என்பதை நாம் மனதிலே வைத்து வேண்டும். It is said of Fanny Crosby songs like the Blessed Assurance and many other songs that some of her songs she borrowed the tunes from the bar tunes or the dance tunes, and it was considered as scandalous especially by the conservative Christians of that time. அதாவது ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, அவர்களுடைய பாடலுடைய அந்த இசைகளானது அந்த கிளப் போன்ற காரியங்களிலே இசையினுடைய அந்த ஒரு கோரிக்கையை வைத்து அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லி பழமைவாத விசுவாசிகள் சொன்னதை கேட்டிருக்க முடியும். But today we joyfully sing the Blessed Assurance or To God Be the Glory or the other Fanny Crosby songs because it has passed the test of time. அதாவது நாம் Blessed Assurance என்று சொல்லக்கூடிய அருள் ஏராளமாய் பெய்யும் இந்த பாடலானது இது பார்லே பாடக்கூடிய ஒரு பாடல் என்று சொல்லி அதை நிராகரித்த ஒரு தலைமுறை இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதை நாம் ஒரு நல்ல பாடல் என்று சொல்லி நாம் பாடிக்கொண்டு இருக்கிறோம். But if I was living at that time, I would have advised the church not to sing such songs or try to avoid such songs. ஒருவேளை நான் அந்த தலைமுறையினரோடு சேர்ந்து நான் வாழ்ந்திருந்தால் அந்த பாடலை பாட வேண்டாம் என்று சொல்லி தான் நானும் சொல்லியிருப்பேன் என்று சொல்லி சகோதரர் சொல்லுகிறார். But today we do not have an objection because it has already passed the test of time. ஏனென்றால் இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அது இப்பேற்பட்ட பரிசோதனைகளை கடந்து வந்து அது சரியாக இருக்கிறது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. Don't take me wrong, I'm not here to say that the old is good and the new is bad or vice versa. அதாவது பழைய காலத்தினுடைய பாடல்களானது சரி என்றும் நவீன கால பாடல் தவறு என்றோ அல்லது நவீன கால பாடல்கள் தான் சரி பழமையான பாடல்கள் தவறு என்று சொல்லியோ நான் சொல்லவில்லை. I believe we need to include new and contemporary spiritual songs in our meetings, but it is always safe to sing old hymns because it has been proved that it is based on sound doctrine and it is timeless in tune and it is rooted in faithful testimony of the songwriters. அதாவது நம்முடைய பாடல்களிலே புதிதாக எழுதக்கூடிய பாடல்களானது ஆராதனையிலே காணப்படலாம், அது தவறில்லை. ஆனாலும் கூட பழைய காலத்திலே முந்தைய தலைமுறையினர் பாடின அந்த பாடல்களை நாம் பாட வேண்டியது கட்டாயமாக அவசியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அது உபதேசம் சார்ந்தும் அது எழுதின ஆசிரியர்களுடைய சாட்சியை சார்ந்தும் அதனுடைய இசை கோர்வையானது எவ்விதத்திலும் மற்ற மக்களுடைய இசை போல அல்லாது இருப்பதினாலே அந்த பாடல்களை நம்முடைய ஆராதனையிலே பாட வேண்டியது அவசியம். I know my time is up, let me conclude here. ஆகவே நம்முடைய நேரமானது முடிவுக்கு வருகிறபடியால் சில காரியங்களை உங்களுக்கு வைக்கிறேன். There is a book titled Juvenilization of American Christianity by Thomas E. Bergler. அதாவது ஜுவனலைசேஷன் ஆஃப் அமெரிக்கன் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகமானது ஆங்கிலத்தில் இப்படியாக வெளிவந்தது. Juvenilization refers to the process in which the churches they rework or reshape its meetings and its programs to match the likings, taste and styles of the young generation. அதாவது புதிய இந்த ஜுவனலைசேஷன் என்று சொல்லும் பொழுது சபையானது புதிய தலைமுறையினருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப அதனுடைய கூட்டங்கள், அதனுடைய பாடல்கள், அதனுடைய ரசனை தன்மைகளானது பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. What the author states in that book is that one of the reason, unlike Europe, American churches still have a good attendance of the young generation is because in the 1930s and 40s they were willing to juvenilize the church to match the needs of the young. அதாவது ஏன் இந்த ஆசிரியர் இதை பற்றி எழுதினார் என்றால் 19வது நூற்றாண்டினுடைய 30 அல்லது 40வது ஆண்டுகளிலே இந்த புதிய தலைமுறையினருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப சபையினுடைய கூட்டங்களும் அதனுடைய காரியங்களும் மாற்றி அமைக்கப்பட்டிருந்ததினாலே புதிய தலைமுறையினர் இன்றைக்கும் சபையிலே காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். But what he later argues in the book is that because of the aggressive juvenilization that happened in those early 1900s, what has happened is the American churches are now made with people who have very surface level faith, with no deep convictions and the feel good faith, and it is now heading towards a disaster. அதாவது அந்த 19வது நூற்றாண்டிலே இருந்த விசுவாசிகளுடைய விசுவாசங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சற்று மேலோட்டமாகத்தான் இருந்ததே ஒழிய அது மிகப்பெரிய தீமையான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மாற்றங்களானது காணப்படவில்லை.
அவர்கள் புதிய தலைமுறையினுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப செய்தாலும் கூட அது மேலோட்டமான நிலைமையிலே காணப்பட்டதை ஒழிய அவர்களுடைய அஸ்திபாரங்கள் அசையக்கூடிய தன்மைக்கு அவர்களுடைய காரியங்கள் மாற்றப்படவில்லை என்று சொல்லி அவர் சொன்னார். Now we are not far from that danger if we do not approach this challenge, the intergenerational worship challenge, with wisdom, with prayer, and based on the principles of God's word. ஆகவே நம்முடைய சபையிலே நாம் ஞானத்தோடும் ஜெபத்தோடும் இதனுடைய இந்த கோட்பாடுகள் விதிகள் அடிப்படையிலே இதை நாம் முடிவெடுத்து நாம் செய்ய வேண்டுமே ஒழிய தானாக தற்செயலாக திடீர் என்று நாம் எதையும் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறேன். But at the same time we need to be accommodative enough to take the suggestions from the young generation, keeping in mind that the Bible does not prescribe a normative fixed order of worship, and therefore it is going to evolve, it has evolved, it is going to evolve, and we are all in this process, but it has to be based on the principles of God's word. அதே நேரத்திலே புதிய தலைமுறை விசுவாசிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. மாறாக அந்த கருத்துக்களை நாம் மனதிலே கொண்டு எப்படியாக வேதத்தின் அடிப்படையிலே, அதனுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே, அதனுடைய சாட்சியின் அடிப்படையிலே நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். There is absolutely nothing wrong or unbiblical about the corporate worship time that we have in our churches. நாம் சபையாக சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய அந்த பிரத்யேக நேரத்திலே நாம் செயல்படக்கூடிய செயல்பாடுகளானது முற்றிலுமாக வேதத்திற்கு எதிரானது என்றோ வேதத்திற்கு புறம்பானது என்றோ நான் இங்கே கூறவில்லை. But if you personally ask me, the advice that I can give is change the focus and spend more time towards the Lord's table and the Christology songs than thanking God for the providence and the other things. That is the New Testament pattern, and that is what we see in even the writings outside the Bible from the 1st and 2nd century. ஆனால் தனிப்பட்ட விதத்திலே என்னிடத்திலே நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய ஆராதனையினுடைய கருப்பொருளை நீங்கள் கிறிஸ்துவை மையமாக வைத்து நீங்கள் தியானியுங்கள். உங்களுடைய பாடலானது கிறிஸ்துவை மையப்படுத்தப்பட்ட பாடலாக இருக்கிறதா என்று யோசியுங்கள். மாறாக கர்த்தர் நம்மை இப்படி வழி நடத்தினார், கர்த்தர் நம்மை இப்படி ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை இப்படி கொண்டு போனார் என்பதை காட்டிலும் கிறிஸ்துவை பற்றின பாடலை உங்களுடைய ஆராதனையிலே நீங்கள் பாட வேண்டியது அவசியம் என்பதை இங்கே நான் வலியுறுத்துகிறேன். I thank all of you for giving me this opportunity and for giving me a patient hearing. நீங்கள் எல்லாரும் இப்படியாக உங்களை சந்திப்பதிலும் என்னுடைய இந்த கருத்துக்களை, இந்த செய்திகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் பொறுமை காத்ததற்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I did my studies in Coimbatore and I have a Tamil Nadu connection which is always sweet, and it's always a joy to come here. சகோதரர் தன்னுடைய கல்லூரி படிப்பை கோயம்புத்தூர்ல இருந்து அவர் படித்தார். ஆகவே தமிழ்நாடு மக்களுடைய, தமிழ்நாடு சபையினுடைய ஒரு உறவானது இனிமையானதாக இருக்கிறது என்று சொல்லி நான் கருதுகிறேன். As Ankurula brother was saying, we are all together the same time, and those memories are still sweet, and every time we meet you, it's joyful. நாங்கள் அப்படியாக இருந்த அந்த காலகட்டங்களிலே நாங்கள் சகோதரர்களாக சபையாக சந்திக்கக்கூடிய அந்த நேரங்களை நினைக்கும் பொழுது இன்றைக்கும் அது இனிமையானதாக இருக்கிறது. அதை பேசும் பொழுது கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். Thank you. நன்றி.